சேபியாக்குங்கிற கேரக்டர்ல நடிச்ச ஜுங் ஹோ ஹேனோட வாழ்க்கை ஸ்குவிட் கேமுக்கு அப்புறமா இப்படி மாறும்னு அவங்க எதிர்பார்த்து இருந்திருக்கவே மாட்டாங்க. ஜுங் ஹோ ஹேன் ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் ஒரு மாடலா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஆக்டிங் மேல பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆனா ஸ்குவிட் கேமோட டைரக்டர் இந்த சேபியாக்குங்கிற கேரக்டருக்கு ஜுங் ஹோ ஹேன் நடிச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு ஆக்டிங் கிளாஸ்ல ஆக்டிங் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்குவிட் கேம்ல வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அவங்க நடிச்ச முதல் சீரிஸும் ஸ்குவிட் கேம் தான். அவங்க மாடல் பண்ணிட்டு இருந்த டைம்ல அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வெறும் 500K தான் இருந்தது. ஆனா ஸ்குவிட் கேம் ரிலீஸ் ஆகி ஒரே மாசத்துல அவங்களுடைய ஃபாலோவர் 18 மில்லியன் ஆயிருச்சு. ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாங்க, ஸ்குவிட் கேமுக்கு அப்புறமா நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்க படத்துல நடிக்க சொல்லி எனக்கு கால் வருது. ஆனா ஸ்குவிட் கேம் சீசன் 2க்காக ஸ்குவிட் கேமோட டைரக்டர் கிட்ட இருந்து எனக்கு எந்த காலமே வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரியே ஸ்குவிட் கேம்ல நடிச்ச எந்த ஆக்டரோட லைஃபை பத்தி பேசலாம்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்கள பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன். புதுசா ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் அங்க வந்துடும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சினிமா அப்டேட்ஸும் அதில் போடுவேன். ஸோ மறக்காம எல்லாரும் போய் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா மைக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.